அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணி சுத்தி சுத்தி புதிய வகையான அஜெண்டாவோட இன்னைக்கு வரணும். இன்னைக்கு சாமர நீ இன்னைக்கு இந்த லிட்ரோ கேஸ் நிறுத்தம் சம்பந்தமாக பேசி மக்கள் அச்சப்படுத்தணும். அங்கிட்டு வெளியால விமல் உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்லணும்டா, இந்த அரசாங்கத்தை செய்ய முடியலன்னா தாங்க நாங்க செய்யறோம் அப்படின்னு விமல் அவர் சொல்லணும். எல்லாம் மாஸ்டர் பிளான்ல இன்னைக்கு அவங்களோட திட்டத்தை எதையும் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கிற பிளான்ல வாரானும் என்ன மாதிரியில இந்த பாராளுமன்றத்துக்குள்ள அதுல வேற நம்ம தமிழ் எம்பிகளும் முஸ்லீம் எம்பிகளும் அப்பா பூசி பூசி அந்த என்ன சொல் பெட்டரை பூசி பூசி அடிக்கிற மாதிரி அரசாங்கத்தின் திட்டங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் நிவாரணம் போய் சேரல. நாமல் ராஜபக்சே அவர்கள் மங்கள சொல்றாங்க, 1 கோடி ரூபாய் சொன்னீங்க போய் சேரலையே, ஏன் போய் சேரல? கொடுக்கலன்னா நம்ம பேசுறது நியாயம், எதிர்கட்சி என்ற ஆளுமைங்கிற நீங்க சொல்றது நியாயம். அவசரப்படாதப்பா, அறிவிச்சது நேரத்து இன்னைக்கால உட்காந்துட்டு உங்களுக்கு வந்துருச்சா என்று கேட்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம இதுல முதல் செய்தி என்னன்னா, இந்த கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சாமர அவர்கள் பேசுறாங்க. கோத்தாப்பே என்ன நிலைமையை கொண்டு வந்தாரோ, மக்கள் எல்லாம் லைன்ல உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய 2-3 கிலோமீட்டருக்கு கேஸ் சிலிண்டரை வச்சுக்கிட்டு வேகா வெயில பட்ட கஷ்டங்கள் நாம் அறிவோம். ஏன்னா எல்லாரும் நாட்டில் உள்ளவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஒரு சில பண முதலைகள் மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா 7-8 சிலிண்டரை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் அதை நிரப்பி வச்சுக்கிட்டு பதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் சிலிண்டர்களுக்கு போன விலை பணக்காரர்கள் மட்டும் வாங்குற அளவுக்கு 25,000 35,000 என்று சொல்லி ஒரு கேஸுக்கு போனுச்சு. பெட்ரோல் போலி நன்றெல்லாம் இருந்துச்சு. இதை நினைவூட்டும் வகையில ஜேவிபியினுடைய இந்த என்பிபியினுடைய ஆட்சியில பாராளுமன்றத்தில் இதை மக்களுக்கு ஞாபகப்படுத்தினா ஒரு வெறுப்பு வரும் அரசாங்கத்துக்கு. அந்த அரசாங்கத்தோட ஒரு கோப பார்வை ஒன்று வரும். அப்படிங்கிறதுனால எழும்பி இன்னும் 3 மாசத்துல என்னது கேஸ் போலி ஒன்று ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இங்கிட்ட ஜேவிபியினுடைய மந்திரி சொல்கிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, மக்கள் அச்சப்படவே தேவையில்லை. இந்த லிட்ரோவை விட குறைந்த ஒரு நிறுவனத்துடன் கேஸ் ஒப்பந்தம் ஆகி இருக்கிறது, எந்த லைனோ எந்த போலியோ ஏற்படாது என்ற ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதத்துல ஒரு செய்தியை அவருக்கு பதிலடியாக கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி அங்கிட்டு சஜித் பிரேமதாஸ் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த நிவாரணம் வழங்குறன்னு சொன்ன அந்த இடங்களுக்கு ஜேவிபியினுடைய பிரஜா தலைவர் சைன் பண்ணணும். இதுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு சொல்லணும். மொக்கதமே இது என்ன இது என்று கேட்கிறார். அதாவது இதுல ஒரு விஷயம் இருக்கிறது, கண்டவனுக்கும் தெரிஞ்சவனுக்கும் அங்க ஏரியாவில் உள்ள ஜிஎஸ் எழுதி கொடுத்து இவர் கொடுக்கலாம், சொந்தக்காரனுக்கு கொடுக்கலாம். இந்த சுனாமி நேரத்தில் சுனாமி வராத வீட்டுக்காரன்கள் அந்த ஏரியாவுக்கு வராதவன் எல்லாம் நிவாரணம் போட்டு இன்னொரு வீடு வாங்கி வச்சிருக்கிறான், பாதிக்கப்படாதவன் வாங்கினான். அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு பார்க்கலாம். நாடு வங்குரோத்து போனதுக்கு காரணம் உங்க சிஸ்டம் முழுக்க எரர். கோத்தாபேயுடைய காலத்துல கேஸ் தட்டுப்பாடு பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டு நாடு குட்டுச்சோரா போனதுக்கு காரணம் நீங்க தான். கூடவே இருந்தீங்க, ஒன்னும் சொல்லல. இப்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போகும்போது